நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் எப்படி இருக்கிறது, ரசிகர்கள் கூறும் கருத்துக்கள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஐ திங்க் ஓவரால் ரொம்ப தலைவரோட 50 years அதனால ஃபர்ஸ்ட் டே பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வந்தேன். அண்ட் ஐ திங்க் சூப்பராக இருக்கு. ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு காம்போ. எனக்கு தலைவர் படம் எந்த படமாக இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நான் பார்ப்பேன். அது வந்து எந்த படமாக இருந்தாலும். அண்ட் இது வந்து ஒரு வேறு லெவலில் எடுத்திருக்காரு. பட் ஐ திங்க் ஓவரால் அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாரோடையும் இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, அந்த லெவலில் தான் இருக்குது. என்னென்னா ஒரு ஜெயிலரை விட இது செம்மையாக இருக்கும். ஒரு விக்ரம் லெவலுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு 1000 crore ஃபில்மாக இருக்கும்னு பார்த்தேன். பட்டு ஓகே, அந்த அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம். லோக்கி அவர் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். எனக்கு ரொம்ப நிறைய எதிர்பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருந்தது விஷயம். அதுதான் ஒரு பெரிய மைனஸ் படத்தில். தலைவர் சூப்பராக பண்ணியிருக்கு. அவருடைய ஸ்டைலு, அவரோட அந்த ரெட்ரோ ஸ்வாக் எல்லாமே வேற லெவலில் இருக்குது. வானத்தில் இருக்க நட்சத்திரமே யோசிக்குது, ஐயோ சூப்பர் ஸ்டார் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வானத்தில் இருக்க நட்சத்திரமே அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்டார்லாம் எந்த மூலிகை தலைவா? அமெரிக்கான் காலில் உண்டான கிளைமேக்ஸில் பார்த்தீங்களா, தலைவா ஆண்டு ஒரு சிகரெட்டை பிடிச்சாரு, 2 கோடி வந்து கொட்டுது. அமெரிக்கான் தலைவர் இருக்கா சிகரெட் பிடிக்க முடியுமா? சிகரெட்டை வானத்தில் நோக்கி துப்பாக்கியை தொட்டு சிகரெட்டை பிடிச்சா ஒரே ஆள் இந்தியாவில், உலகத்திலே ஒரே ஆள் என் தலைவர் மட்டும்தான். I love you Rajinikanth, my sweetheart Rajinikanth. You make me happy when I am sad. Only one superstar, only one rock star. Always like Coolie, Lokesh Kanagaraj. கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. 75 வயசுக்கு பிரிச்சிருக்காருங்க தலைவர். எல்லா விதமான தலைவர், இப்படி அப்படின்லாம் கிடையாதுங்க, வேற மாதிரி பண்ணியிருக்காரு. கம்பேரிசன்லாம் கிடையாதுங்க. எல்லா படமும் ஒரு ஜெம், ஒரு ஃபெதர் டு ஹிஸ் கிரவுன். கண்டிப்பா பார்க்கலாம். ரஜினியை தாண்டி எதுவுமே இல்லைங்க. எல்லா படத்துலயுமே அப்படிதான். என்ன வயசானாலும் அவர் ஸ்டைலும் ஆழும் சான்ஸ் இல்லை, குறையவே குறையாது. அவர் தலைவர் தான். படம் சூப்பரா இருந்தது. நான் பிக் அனிருத் ஃபேன். ஹுக்கும் டிஷர்ட் போட்டுருக்கேன். அனிருத் மியூசிக் சூப்பரா இருந்தது. மாஸ் சீன்ஸ், இன்டர்வல் பிளாக், ஃபைனல் பிளாக் எல்லாம் சூப்பரா இருந்தது. டெஃபினெட்லி வாட்ச் இட். ரஜினிக்கும் யங்ஸ்டர் 20 வயசுலேருந்து 15 வயசு பசங்க வரைக்கும் இன்னைக்கு துடிப்போட பார்க்கறத பார்த்தா இன்னொரு 20 வருஷம் இல்லை, இன்னும் யங் டைரக்டர், யங் மியூசிக் டைரக்டர் எத்தனை பேர் வந்தாலும் ஹீரோவாக நடித்து ஹிட்டு கொடுக்குற வேண்டிய ஒரே ஹீரோ இந்தியாவிலே நம்ம தலைவர் மட்டும்தான். வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு. எம்ஜிஆருக்கு அடுத்தது நிரந்தர சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே. தலைவர் தான் ஃபஸ்ட்டு. தலைவர் பார்த்தா தளபதியும் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. தளபதியாக வந்து தலைவர் ஃபேனு. நல்லா வந்துருக்குச்சு படம். ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா. கிரீஷ் கங்காதரனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம். பயங்கரமாக ஒர்க் பண்ணி நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. அண்ணா படம் வந்து பயங்கரண்ணா. அது வந்து எல்லாரோட ஆக்டிங்கும் வேறு லெவல்ண்ணா. அமீர் கான் ஆகட்டும், சௌபின் ஆகட்டும், தலைவர் ஆகட்டும். அண்ணா தலைவர் ஆக்டிங்லாம் வேறு லெவல்ண்ணா. ஐயோ படம் பிச்சு வந்து நான் எதையும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. சௌபினோட நெகட்டிவ் ரோலு பங்கண்ணா. ஒரே தலைவருக்காக அந்த கூட்டத்தை பார்க்கறதுனால வந்தேன். படத்தை பார்க்கறதோட படம் சூப்பராக இருக்கு. தலைவர் செம்மையாக இருக்காருங்க படத்தில். அல்டிமேட்டு. உண்மையாலுமே அவர் வந்து அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க. லைட்டிங்ல இருந்து எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து பார்க்குற லோகேஷ் கணேஷ் சூப்பராக பண்ணிக்காரு. தலைவர் இதுலேயும் வந்து பக்கா மாசா. இப்போ இன்னமும் வந்து ஒரு 75 வயசுல வந்து யங் மேனாக இருக்காரு. 1000 படையா பண்ண 1 கோடி பேட்டன சொல்ல முடியலண்ணே. தலைவரை கொண்டாடி தீர்த்துட்டானே. மறுபடியும் பார்க்க முடியலண்ணே. அப்படியே செதுக்கி இருக்காரு லோகேஷ். வாழ்கடா. படம் வேற மாதிரி இருக்கு. அன்றும் இன்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் தான். படத்தில் வந்து கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்கு. ஒரு இடத்துல கூட சோறு உள்ள சார். படத்தை சூப்பராக கொண்டு போயிருக்காரு. ரஜினி பழைய வயசு இதெல்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரோகேஷ் சாரோட சைனிங் சூப்பராக தெரியுது. கதை வந்து ரொம்ப வித்தியாசமான கதைக்களத்தில் வந்து எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக இருக்கு. தளபதியில் வந்து சூர்யாவை பார்த்தோம், இதில் வந்து தேவாவை பார்த்தோம். மிகவும் ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. ரொம்ப நாள் நாங்கள் தூங்காமல் இருந்தோம். இந்த படம் எப்படி வரும் ஏதுன்னு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இன்னைக்கு நைட்டு தான் எங்களோட நிம்மதியான தூக்கம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிரட்டிட்டார் நான் லோகேஷ். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஆனால் சூப்பராக தான் இருந்துச்சு. படம் செம்மையாக இருக்குண்ணே. எல்சிவி கிடையாது, ஆனால் குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லா இருக்கு. அருமையான படம். படம் ரொம்ப நல்லாவே இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்கலாம். தலைவர் வந்தாலே நாங்கள் பார்ப்போம். எந்திரிச்சு வந்திருந்தாலே கத்துவோம். நாங்கள் தலைவர் கத்துவோம். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ உடம்பெல்லாம் அப்படியே சிலிக்கிதான் இருக்கு. இன்ன வரைக்கும் முடியல ஒன்றும். தலைவர் நீங்களும் போய் பாருங்க. படம் நல்லா இருக்கும். தலைவர் படம்னாலே சும்மா இல்ல. தலைவர் படம்
இந்த படம் வந்து காமெடி கலந்த சென்டிமெண்ட், இன்னொரு பாட்சா. படம் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. தலைவர் படம், தலைவர் வந்தாவே போதும்னு நினைப்போம். ஆனா படம் பயங்கரமா இருக்கு. ஆனா அனிருத் மியூசிக் சூப்பரா இருக்கு. அனிருத்துக்கு வாழ்த்துக்கள், அனிருத் வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்றேன், இந்த கேரளாக்கார வில்ல இருக்காப்ல நொறுக்கிட்டான். படம் செம சூப்பர். படம் பவர் ஹவுஸ் தலைவா, வேற லெவல் படம். கூலி எப்பயுமே பவர் ஹவுஸ் தான், எல்லாத்துக்கும் பவர் ஹவுஸ் தான். வந்து பாருங்க, கூலி பவர் ஹவுஸ். சீட்ல உட்கார்ந்து பார்க்க முடியல, நிக்க விட்டாப்ல. ஃபர்ஸ்ட் ஹாப் பூரா உட்கார விடல, செகண்ட் ஹாப் தெரிக்க விட்டாப்ல. தலைவர் பயங்கரம். இந்திய சினிமாவுக்கே பவர் ஹவுஸ் எங்க தலைவர் தான். படம் செம சூப்பர். எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பரா இருக்கு. 3 ஜெனரேஷன் எங்க மாமா ஃபர்ஸ்ட் ரஜினி ஃபேனா இருந்தாங்க, அடுத்து நானே, இப்ப என் பொண்ணுங்க எல்லாம் ரஜினி ஃபேனு. அரங்கம் அதிரட்டுமே அது அப்படியே இருக்கு சார். எக்ஸலென்ட் சூப்பர். என்ஜாய் பண்ணோம். வெரி என்ஜாயபிள். நல்லா இருக்கு. 2 hours எக்ஸலென்ட்டா இருக்கு. எல்லாருமே அனிருத்ல இருந்து எவரிபடி சூப்பர். குழந்தைங்க எல்லாம் பார்க்கக்கூடிய படம் தான். இதுக்கு எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து இது பண்ணாங்க தெரியல, ஆனா எக்ஸலண்டா இருக்கு. இதோட லோகேஷ் எல்லாம் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. ரஜினி ஆக்டிங் பயங்கரமா இருக்கு, சோபன் சாயர் ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டர் வச்சு ததுக்கி இருக்காங்க. அமெரிக்கன் கிளைமேக்ஸ் பயங்கரமா பண்ணியிருக்காரு. பாருங்க, எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல, பாருங்க தியேட்டர்ல. ரஜினி 50 years ஆஃப் ரஜினிசம்னு சொல்லும் போது அதிலான அவுட்புட் வந்து பயங்கரமா கொடுத்துருக்காரு. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.